பெரியார் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் வந்து 1879 செப்டம்பர் 17 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். பெற்றோர் வந்து வெங்கடப்ப சின்னத்தாயம்மாள். இவர் வந்து 13 வயதில் திருமணம் செய்து கொண்டார். 19 வயதில் வந்து காசில் வந்து திருவிக்குளம் பூண்டார். திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்துட்டார். இவரோட அரசியல் வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வருஷம் இருக்கும். எக்ஸாமும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1818 வந்து 18 வந்து ஈரோடுல நகரசபை தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 1919 வந்து ராஜாஜி முயற்சியால் வந்து பெரியார் வரதராஜலுங்கிற வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1920 வந்து ஒத்துழைமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒத்துழைமை இயக்க காலத்தில் வந்து தெருக்களில் வந்து கதை விற்பனை பண்ணார் பெரியார். அதுக்கப்புறம் 1921 வந்து மது வந்து அதிகமாக விற்பனை பண்ணாங்க. அது மது வந்து விலக்கு, அந்த மது விலக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மது விலக்கு இயக்கத்துக்காக இவர் ஆதரவாக அவரோட தென்னை தோப்பில் வந்து 500 தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். அதுக்கப்புறம் 1921 வந்து சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை நிர்வாகியாக இருந்தார். அதுக்கப்புறம் 1923 தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 1924 வைக்கம் போராட்டம் நடந்துச்சு. அந்த வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்றார். அதனால் வந்து திருவிக்கா வந்து இவருக்கு வந்து வைக்கம் வீரன் சொல்லிட்டு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1925 வந்து சேரன்மாதேவி குருகுலம் பள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் காங்கிரஸ் வந்து முக்கிய பங்கு வகித்தது. அந்த என்ன பண்ண அந்த குருகுலம் பள்ளியில் வந்து பார்ஷாலிட்டி பார்த்தாங்க. ஸ்டூடெண்ட்டை வந்து மேல் மக்கள் கீழ் மக்கள் சொல்லிட்டு பார்ஷாலிட்டி பார்த்தாங்க. அதனால வந்து காங்கிரஸ் தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இது பிடிக்கல அவருக்கு. அதனால் வந்து இந்த பார்ஷாலிட்டி பார்க்க பிடிக்காமனால காங்கிரஸ் தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 1925 வந்து காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இதில் வந்து அனைவருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீடு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்தார் 25. அதுக்கப்புறம் வந்து 1925 வந்து சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவாளர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் செய்தித்தாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1925 வந்து குடியரசு, 1928 ரிவோல்ட்டு, 1933 வந்து புரட்சி, 1934 வந்து பகுத்தறிவு, 1935 வந்து விடுதலை, குடியரசு இந்த சுயமரியாதை இந்த இயக்கத்துக்கு குடியரசு தான் இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு அதிகாரப்பூர்வமாக செய்தித்தாளாக இருந்துச்சு. ரொம்ப குடியரசு இம்பார்ட்டண்ட் செய்தித்தாள் 1925 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த செய்தித்தாள்னால தான் மக்களுக்கு பகுத்தறிவு விழிப்புணர்வு உண்டாகிடுச்சு. இப்போவும் நிறைய பேர் வந்து விழிப்புணர்வோடு பகுத்தறிவு இருக்காங்கன்னா இவருடைய செய்தித்தாள் தான். ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, இந்த செய்தித்தாள் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு பகுத்தறிவோடு இன்னும் இருக்காங்க. ஏன்னா இன்னமும் வந்து பெண்கள் அடிமை, குழந்தைகள் நிறையா கொடுமை பண்ணியிருப்பாங்க. நிறைய மாற்றம் ஏற்பட்டது, இவரால் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. பெண்களுக்கு சுயமரியாதை கிடைச்சிச்சு இவரால் தான். இவரோட மாநாடு வந்து 1929 வந்து செங்கல்பட்டு நடந்துச்சு. இது முதலாவது இந்த சுயமரியாதை மாநாடு தான். இது மாநாடு இவரோட கட்டுரை வந்து சித்திரபுத்திரன். இவர் வந்து 1937 வந்து நீதி கட்சி